மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ரவா தோசை. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குயிக்காக செய்கிற மாதிரி ரவா தோசை செஞ்சோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, அது கூட கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கொஞ்சம் உப்பு. நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் தவா சூடு பண்ணிக்கிட்டு வெங்காயத்தை தூவிட்டு அதுக்கு மேலே நல்லா கரைச்சி வச்சுருக்குறது ஒவ்வொரு வாட்டி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற்றணும். ஊற்றும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பாக ஓட்ட ஓட்டையாக வரும். அதுதான் அந்த ரவை தோசைக்கான அழகு. அதை அப்படியே விட்டுட்டு நல்லா வேக விட்டுட்டு திருப்பாமல் அப்படியே எடுத்து மொறுன்னு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தா அவனுக்கு ரெகுலராக செய்கிற தோசை தான் வேணும், இது என்ன தோசை இது அப்படின்னு கேட்டுட்டோம்னா சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஓகே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே சொல்லியிருந்தாரு நல்லா இருக்குமா அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரவா தோசை கமெண்ட்டில் கேட்டவங்க லைக் பண்ணுங்கள்.